15 நாட்களுக்குப் பிறகு சேலத்தில் இருக்கும்போது அசரீரி வழியாக அம்பாள், இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் உன்னை சந்திப்பேன் என்று கூறுகிறார். அன்றே ஒரு காலண்டரில் அவர் குகையில் கண்ட அதே அம்பாள் உருவம் காணப்படுகிறது. தியானத்தில் அவர் பெயர் கேட்க, நான் ராஜதுர்கை, கனகதுர்கை என்று அம்பாள் தெரிவிக்கிறார். அதன் பின்னர் அந்த உருவத்தை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார். அம்பாள் அவருக்கு மந்திர தீட்சை அளிக்கிறார். அந்த மந்திரத்தை பல லட்சம் முறை ஜபம் செய்ததால் சக்தியின் அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கிறது. அதன் விளைவாக ஒருவரின் முற்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களையும் உணரும் தெய்வீக சக்தி அவருக்கு ஏற்பட்டது. மக்கள் அதிக அளவில் அவரை நாடி வந்து தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டனர். ஒருவரை பார்க்கும் பொழுதே அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் தன் ஞான திருஷ்டியால் துல்லியமாக உணர்ந்து உடனடியாக தீர்வுகளை வழங்கினார். அவர் கொடுத்த ஒரு சாதாரண கல் கூட நோய்களை தீர்க்கும் சக்தி பெற்றதாக மக்களுக்கு அனுபவமாகியது. அதேபோல் அவர் கொடுத்த ஒரு டம்ளர் தண்ணீர் கூட பல கொடிய நோய்களை குணமாக்கியது. அவரின் மகத்துவத்தை உணர்ந்த மக்கள் அவரை ஒரு சாதாரண மனிதராக அல்ல, ஒரு மகானாக கருதி வழிபடத் தொடங்கினர். அவருடைய புகைப்படங்களை வீடுகளில், தொழில் இடங்களில் மற்றும் வாகனங்களிலும் வைத்து வணங்கி ஆசிகள் பெற்றனர். ஒரு காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தபோது அடிகளார் அம்பாளிடம் வேலை வேண்டி பிரார்த்தித்தார். அப்போது அம்பாள், உனக்கு வேலை கிடைக்கும், செல் என்று அருளினார். அதன் பேரில் அவருக்கு ஒரு கிருஷ்ணர் கோவிலில் வேலை கிடைத்தது. யாதவ குலத்தை சேர்ந்த ஒருவர் அந்த கோவிலை பராமரித்து வந்தார். அந்த கோவிலில் அடிகளார் அனைத்து பூஜைகளையும் நெய்வேத்தியங்களையும் செய்து பக்தியுடன் கிருஷ்ணரை வழிபட்டார். அதன்பின் கிருஷ்ணரும் அவருடன் உரையாடத் தொடங்கினார். இதனால் ஜோதிடம் பார்க்கும் திறனும் அவருக்கு அதிகரித்தது. மக்கள் அவரை நாடி வந்து தங்களின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றிய விபரங்களை அறிந்தனர். பின்னர் காளிகாம்பாள் அவருக்கு காட்சி தந்தாள். அதன்பின் அவருக்கு காளிகாம்பாளின் மீது அதிகமான பக்தி ஏற்பட்டது. 20 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கோவிலில் திருவிழா நடத்தப்படும்போது யாரும் முன்வராத நிலையில் அடிகளார் தானாக முனைந்து திருவிழாவை நடத்தினார். மக்களை அழைத்து பால்குடம் மற்றும் பிற விசேஷங்களை ஏற்பாடு செய்தார். அப்போது அந்த கோவிலில் முதல் முறையாக அக்கினி சட்டியையும் எடுத்தார். திருவிழா சிறப்பாக முடிந்த பிறகு அவர் வீட்டிற்கு வந்து ஓய்வு எடுத்தார். அப்போது யாரோ ஒருவர் தலையை தடவுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் யாரும் இல்லை என்பதை உணர்ந்தபோது கருமை நிற உடையுடன் தலைவிரி கோலத்தில் காளியம்மன் சென்றதை அவர் கண்டார். அதைத் தொடர்ந்து தேடியபோது அவர் மறைந்துவிட்டார். இதனால் வந்தது அம்பாளே என்பதை அவர் உணர்ந்தார். அதன்பின் அவரது இல்லத்தில் சாம்பிராணி மற்றும் ஜவ்வாது நறுமணம் பரவியது.